ஷூட்டிங் போய் 3வது நாள் ஒருத்தர் வந்து உனக்கு டைரக்ஷன் பண்ண தெரியலன்ட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? அவருக்கு இன்னைக்கு அவரை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். எப்படி உனக்கு 3வது நாளே தெரிஞ்சு? இந்த 7 படம் இருக்குமே 7 ஃபிலிம்ஸ்ல ஒரு படத்துக்கு கூட நான் ப்ரொடியூசருக்கு கதை சொன்னதே இல்லை. என்னன்னா எனக்கு கதை சொல்ல தெரியாது. யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போயிடுவேன். சும்மா லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணுவீங்க? நான் இல்லை, நான் சைடில் உட்காந்து 50-60 டேஸ் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து எனக்கே ஃபீல் ஆகுது, என்ன நேற்று வீடியோக்கு லைக் வரல, நம்ம வேற ஏதாவது வித்தியாசம் தலைகீழ உட்காந்து பண்ணணுமா சார்? இதெல்லாம் மைண்ட்ல வருது. இந்த கூர்கான்றது யாராவது கேரக்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்களா? எப்படி அது? ஒரு படத்தை பத்தி. ஆதித்யா டிவி ரசிகர்களே வணக்கம். சிரித்தாலே இனிக்கும் ஏது இந்த பந்தா அர்த்தராத்திரியில் கூலியில் எதுவும் தயவுசெய்து சொல்லாதீங்க. வேற ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார் வைசர் ஹெல்மெட்லாம் போட்டால் இன்னும் அழகாக இருப்பீங்க. நாங்கள் மூஞ்சியை மூட்டா. எனவே அதை விட்டுருங்க, இது வேற விஷயம். இன்றைக்கி யார் கெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்கள் லவரை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? டார்லிங் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுவீங்க. இன்னொருத்தர் வந்து அதே லவரை டார்லிங்னு கூப்பிட்டா இன்செக்யூரிட்டி வந்துடும். பட் இன்செக்யூரிட்டியை போக்குறதுக்கு செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டி வேணும்னா கூர்க்கா வேணும். அப்போ டார்லிங் கூர்க்கா ரெண்டுமே உங்கள் கண்ணில் தெரியணும்னா அந்த டைரக்டர் தான் இப்போ வந்திருக்காரு. எங்க வந்தா பாருங்க. வணக்கம் மிஸ்டர் சாம் ஆண்டன். வணக்கம் சார். சாம் ஆண்டன். இன்ட்ரோ நானும் இது வரைக்கும் ஒரு 1000 இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒரு இன்ட்ரோ கேட்டதே இல்லை சார். பத்மாவதினு ஒரு படத்தை வந்து பத்மாவத்னு வச்சாங்க. அந்த மாதிரி சாம் ஆண்டனி சாம் ஆண்டன். ஆமா சார், எங்க எல்லாருமே அதை வந்து சாம் ஆண்டனி தான் சார் கூப்பிடுவாங்க. பட் எங்க வீட்டுல என்ன எதுக்காக அப்படி வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியல. ஒருவேளை ஸ்டைலா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆண்டன் அப்படின்னு வைப்போன்னு வச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆமா, நானும் அப்படியே பழகிட்டேன். எல்லாரும் சாம் ஆண்டனின்னு கூப்பிட்டா ஒத்துக்கிறது. ஆமா, பட் எங்கேயோ ஒரு கலெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஆண்டனா சம்பந்தமா வந்துட்டீங்க, டிவி எல்லாம் வரீங்க, இன்ஸ்டால வேற கலக்கின்னு இருக்கீங்க. பிரில்லியன்ட். அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கு. சும்மா யூத்துக்குன்னு சொல்லிட்டு கச்சாமுச்சான்னு எடுக்காம அதுக்குள்ள ஒரு சூப்பர் மெத்தட் அண்ட் மேட்னஸ்ன்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு நீங்க எடுக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே. அது ஏதோ ஒரு சின்னதா ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படி தொட்டுட்டு போயிடுவேன். மற்றபடி ஒரு சோஷியல் மெசேஜ் ஏதோ ஒரு 140 crore ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வர மாதிரி ஏதோ பண்றீங்க. அதாவது இந்தியாவே ஸ்தம்பிச்சு நிக்குதே. 100 daysல 1 million ஃபாலோவர்ஸ் வரணும் நானும் ட்ரை பண்ணேன் சார். அதுல என்னன்னா நான் இப்போ வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் செகண்ட் டேல இருந்தா பரவாயில்ல, 70th டேல இருக்கேன். இன்னும் அந்த மாதிரி தெரியல. வந்துரும் போல இருக்க. போய் நம்ம பேசுறத சார் இதை வச்சுதான் சார் வரணும். அதுக்காக தான் சார் வந்தேன் இங்க. எனிவே அது வந்து யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? ஏன்னா ட்ரிகர்னு வேற ஒரு படம் எடுத்தீங்க பொழுது யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா இதுக்கு, இந்த ஐடியாவுக்கு தட் யூ கேனாட் மேக் இட் பிகின் ஏதாவது சவால் விட்டாங்களா? எப்படி அது? இல்லை சார், இது ஸ்டார்டட் ஜென்ரலி அப்படியே ஆரம்பிச்சது தான் சார். ஏன்னா பிகாஸ் நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், ஒரு எல்லாருமே அவங்க லைஃபை இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கு. சரி நம்ம லைஃப்மே இன்ஸ்டாகிராமில் போடுவோமே அப்படின்ட்டு ஐ தாட் ஆஃப் போஸ்டிங் இட் சார். அப்படி ஆரம்பிச்சது தான். மூவி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் யூ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜிங் யூ டு டூ தட்டா, இல்லை படங்கள் பார்க்க நம்மளும் ஏன் எடுத்தா எந்த மாதிரி அது? சார் அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஐ ஸ்டார்டட் ஆஃப் சார் டான் பாஸ்கோ எக்மோர் சார் ஸ்கூலு. ஸோ அதனால டான் பாஸ்கி, நீங்கள் டான் பாஸ்கி அதான் கூலிங்ல சப்போர்ட். அதனால ஸ்டைலா இருக்கு சார். थैंक यू அடுத்த படத்துல எடுக்க போறீங்களே தெரிஞ்சு கண்டிப்பா சார். ஃபீலர் விட்டீங்க. ஓகே லவ்லி. பேக் டு யுவர் ஸ்டோரி. யா சார், டான் பாஸ்கோல ஐ ஸ்டார்டட் ஆஃப் அங்க அந்த டிராமா தியேட்டர் எல்லாம் பண்ணுவோம். அங்க ஆரம்பிச்சு அப்புறம் எல்லாம் அந்த ஒரு 12th வந்து ஐ டிட் ஒரு டிராமா ஸ்டேஜ்ல ஒன்னு பண்ணோம். அங்க எல்லாம் கை தட்டினானுங்க சார். எதுக்கு தட்டினானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு கூட ஒரு ஸ்பீச் முடிச்ச உடனே கை தட்டணும் ஒரே குஷியா அந்த பார்த்தால நீங்க முடிச்சிட்டீங்கன்னு கை தட்டணும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஒரு டார்லிங்னு ஒரு படம் எடுக்கிறீங்கல்ல, ஒரு நல்ல மோஸ்ட் சேலபிள் ஹீரோவா இருக்கார் ஜிவி பிரகாஷ். டைப் எப்படி திடீர்னு வந்ததா ஐடியா? எப்படி கதை சொன்னீங்க அது போய்? சார் ஆக்சுவலி டார்லிங் ரீமேக் சார். டார்லிங் முன்னாடி ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு 3 படம் டிராப். ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு எப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒன்று பண்ணலான்னு, அது திடீர்னு ஒரு நாள் ட்ராப் பண்ணிட்டானுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் ரெடி ஷூட்டிங் போகிற டைமில் ட்ராப்பு. சரி ஓகே 2வது படம் ட்ரை பண்ணுறோம். 2வது படம் போய் ஷூட்டிங் போய் 3வது நாள் ஒருத்தர் வந்து உனக்கு டைரக்ஷன் பண்ண தெரியலன்ட்டாரு. இந்த மாதிரி காமெடிலாம் நடந்திருக்கு. 3வது நாள் போயிட்டு இருக்காது அவருக்கு. இன்னைக்கு அவரை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். எப்படி உனக்கு 3வது நாளே தெரிஞ்சு? மற்றவங்களுக்கெல்லாம் படம் முடிகிற வரைக்கும் தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதுக்கு அடுத்து இன்னொரு படம் ஃபுல் படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பேர்ல வரல. இதெல்லாம் முடிச்சு வந்த டைம்ல வந்து டார்லிங் வந்து ஹேப்பன் சார். கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கரேஜிங்கா இருந்திருக்கும்ல அந்த மாதிரி ஆகும்போது.
ஆமா சார். ஆனா இப்ப பாருங்க நம்ம ஒரு ஜாலியா எடுத்து போடல. I know அந்த ஆட்டிடியூட் ஹேட்ஸ் ஆஃப். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால எப்படி வந்து அந்த ஆட்டிடியூட்? இட் டிபெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். ரெண்டுமே. They were always backing you. Yeah, they were always. ஏன்னா அது இல்லைன்னா I couldn't have. I would have. இல்லை சார், நான் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் MBA அப்ளை பண்ணேன். NUSல அப்ளை பண்ணேன், சிங்கப்பூரில் கிடச்சிருச்சு. அந்த கேப்பில் தான் நான் வந்து டெலிவிஷன் போனேன். ஓகே. ஸோ அங்கேருந்து அப்படியே இந்த பட் how did you convince ஜிவி பிரகாஷ்? இது நீங்கள் பெரிய அறிவு ஜிவி போல இருக்கு, இதுக்காக கன்வின்ஸ் பண்ணுறீங்க? இல்லை அவரும் வந்து அப்போது படங்கள் எதுவுமே ஆரம்பிக்கல சார். ஹி வாஸ் நாட் ஹீரோவாக ஆரம்பிக்கல. ஐ திங்க் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு, அது அப்படியே ஒரு இதில் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் மெட் ஹிம். திஸ் வாஸ் அ ரீமேக் விச் ஹேஸ் ஸ்டூடியோ கிரீன் ஹேட். ஸோ நான் ஒரு படம் ட்ராப் ஆச்சு சொன்னால, அந்த படம் எடுத்துட்டு அந்த படம் வந்து என் பேரில் வரலன்னு அதை வந்து இவர் பார்த்துருந்தார். நம்ம ஞானவேல் சார், லக்ஷ்மண் சார்லாம் பார்த்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு தே ஆஸ்க் மீ இந்த படம் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிச்சுட்டே தான் இருந்தேன். நான் வந்து திருப்பி போயிடலான்னு நினச்சேன் சார். திருப்பி MBA எல்லாம் கண்டினியூ பண்ணி இல்லை செட்டில் எல்லாம் நினச்சேன். நல்லா நடக்கல. சரி ஓகே, இது சொன்னோன்னே ஐ தாட் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணது தான். ரீமேக் வாஸ் நாட் யுவர் சாய்ஸ்? நோ நோ நோ, நாட் மை சாய்ஸ். ஓகே, பட் யூ பிலீவ் மோர் இன் ஒரிஜினல் ஆர் எப்படி? ஒரிஜினல் ஸ்டஃப் கிரியேட் பண்ணுன்ற இது. ஒரிஜினல் ஸ்டஃப்ல என்னன்னா எல்லாமே நம்மளுது. பட் இதில் என்ன, ஐ காட் த ஃப்ரீடம். என்ன இருந்ததுன்னா என்ன வேணா மாற்றிக்கொண்டாரு. ஓஹோ. ஞானவேல் சார் செகண்ட் ஹாஃப்ல என்ன வேணா நீ மாத்திக்கோ, வாட் எவர் யூ வாண்ட்ன்ட்டு தான். அப்புறம் அந்த கோஸ்ட் கோபால் வருமானு ஒரு மேட்டர்லாம் ஆட் பண்ணி, ஓகே, அதுதான் பயங்கர ஃபேமஸ். இப்போ நம்ம ஆதித்தாலையுமே எப்போ போட்டாலுமே வந்து ஃபுல் வைல்டா இருக்கிறது அதுதான். ஆமா, ஐ திங்க் டார்லிங்கோட சீன்ஸ் தான் பண்ண பரவலாம் இல்லை, அங்கங்க டிவி ஆஃப் பண்ண கூட வருது. டார்லிங் சீன்ஸ் அவ்வளோ பார்த்து நான் ஆதித்யாவில். ஆமா, நிறைய இருக்கு சார். ஸோ இந்த கூர்கான்றது யாராவது கேரக்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்களா? எப்படி அது? ஒரு படத்தை பார்த்து இம்ப்ரெஸ். பிளாட்டன் டச்சிங்க. ஓ, கொரியன் ஃபிலிமா? ஒரு இங்கிலீஷ் படம் மால் காப்புன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தோம். நைட்டு ஒரு நாள் நானும் ரூபனும் வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு 100 ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அது எடிட்ல இருந்தேன். அது ரொம்ப சீரியஸான படம். ஸோ நானு ரூபன் அதர்வா படம் தட் இஸ் டிட் வெரி வெல். ஸோ அந்த படமும் போச்சு. ஸோ என்னன்னா அதோட எடிட்டில் இருந்தப்போ படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது ரிலீஸ்க்கு. ஸோ நானும் ரூபனும் இருந்தோம். ரூபன் என்ன சொன்னாப்லன்னா, சரி ஏதாவது சும்மா பண்ணுவோமே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு ட்ரெய்லர் காமிச்சாரு, மால் காப். வாவ், இதையே நம்ம பண்ணக்கூடாது. அன்னைக்கு நைட்டே யோகி பாபுக்கு அடித்தோம். சரி இது மாதிரி ஒன்று, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்து போட்டு கீழே தமிழ் சப்டைட்டில்ஸ் போட்டுக்கலாமே. இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரைட்ஸுக்கு அவன் வந்துடுவான்ல சார். நாங்கள் என்ன பண்ணோம்னா மால் காப் ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி டுக் ஆஃப் தட் ஐடியா ஆஃப் சரி இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல, ஒரு காமெடியாக இருக்கிறத வச்சு ஒரு பயங்கர சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம், அதாவது சீரியஸான ஒரு மேட்டரை ஹேண்டில் பண்ணலான்னு தான் எடுத்தோம். மற்றபடி சீன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக டையாட்லேருந்து எடுத்தது. அவன் எப்படி கேஸ் போடும் இங்க இருந்து அதை எடுத்து போட்டு சார் அன்னைக்கு நைட்டே யோகி பாபுக்கு ஃபோன் அடித்தோம். ஒரு 1:30-2 மணி இருக்கும். ஃபோன் அடிச்சு, தலை இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, சரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா 100ல் நடிச்சிருக்காரு, எனக்கு இன்னொரு பேருக்கு நடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் நடிச்சிருக்காரு. ஓகேன்ட்டாரு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ். எங்கள் கம்பெனி பேர் தெரியும்ல சார், 4 monkeys. அதில் ஒரு மங்கி நான், இன்னொரு மங்கி கேமராமேன், இன்னொரு மங்கி எடிட்டரு, இன்னொரு மங்கி கிஷோர். சமயத்தில் என்ன நீங்கள் பார்க்கல போகிறோம் சேர்த்துட்டு உங்களையும் 5 மங்கி ஆயிரும். நாங்கள் அப்படி தான் படம் எடுத்தோம். எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு 1000 monkeys வச்சு தான் படம் எடுத்தோம். அப்படிதான் ஆரம்பிச்சு சார். ஸோ இட் வாஸ் மிக்ஸ் ஆஃப் மால் காப்ல இருந்து தூக்கி டையாட இறக்கி புதுசா ஒன்று வந்துருச்சு. பெரிய மிக்ஸ் ஒன்று. ஆமாம் சார், யோசிச்சு பாருங்க சார். அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சு கதைலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் போஸ்டர் விட்டுட்டோம். போஸ்டருக்கு பேப்பர் இருந்தது இல்லையா? இருந்தது. போஸ்டர் விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியல இந்த படத்துக்கு. ஏன்னா அப்போ யோகி பாபு ஹீரோவாக பண்ணல, ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டர் ஒன்று விட்டா அதுக்கு என்ன ரிசப்ஷன் வருதுன்னு பார்த்தோம். சரி கால்ஸ்லாம் வந்தது. ஓகே படம் எடுப்போம்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னீங்க சார். அதில் ஏதாவது இப்போ ரஜினி கிட்டேயோ இருப்போ அந்த ரைட்ஸ் வாங்கணும், அந்த டைலாக் வாங்கணும் அப்படியாச்சும் அது? ஆமாம். என்னன்னா அந்த படத்தோட ஐடியா இப்போ பாருங்க சார், நீங்கள் ஒரு நாவல்லேருந்து எடுக்கலாம், ஒரு படத்துலேருந்து எடுக்கலாம். நான் ஒரு காமெடி சீன்லேருந்து அந்த சீனை எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியுமா? ஓ ரியலி? ஆமாம் சார். விவேக் சார் அவரோட காமெடி ஒன்று இருக்கும். அதாவது அவர் ஒரு பம்பை பிடுங்குவாரு, புடுங்கிட்டு ரத்தத்தை பார்த்தா வலி போறது. அது அத காமெடி பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் அது எதுல இருக்குன்னு தெரியல, ஆதித்யால இருக்கான்னு தெரியல. இருக்கா? அப்ப ஆதித்யால இருந்து எடுத்தேன் நான். அதை பார்த்துட்டே இருந்தேன். ஏன் இதை ஒரு ஹீரோ கேரக்டரா வைக்க கூடாதுன்னு வச்சு எடுத்தது தான் அது. அண்ட் ஸ்கிரிப்டிங் நீங்களே பண்ணுவீங்களா? டிபெண்ட் சார். ஐடியாஸ் எல்லாமே இருந்து. ஓகே. ஸோ அதை வந்து ஐ தாட் உட்காந்து என் அசிஸ்டன்ஸோட உட்காந்து பேசுவேன். அண்ட் ட்ரிகர் வந்து ஐ ரோட் வித் 2 writers.
அது ஆக்ஷன் இருந்தாலும் மித்ரன் சர்தார் படத்தோட டைரக்டரும் அப்புறம் சவரின்னு சொல்லிட்டு இன்னொரு ரைட்டர், ஸோ அவரோட உட்காந்து எழுதுனேன். இப்போ இந்த படம் இப்போ அங்கிள் வந்து சவரி கூட உட்காந்து எழுதுனேன் சார். இப்போ டைட்டில்ஸ் வைக்கிறீங்கல்ல, அது இப்போ எனக்கு ஸ்டோரி டிஸ்கஷனோட இப்போ டைட்டில் டிஸ்கஷன் தான் ரூம் போடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா எந்த டைட்டிலுமே அப்ஜெக்ஷன் வருது, பெரிய பிரச்சனையெல்லாம் வருது இல்லையா. அந்த அன்கில்ங்கிறது வந்து மாமா அப்படின்றது ஆங்கிளில் வச்சிங்களா, அன்கில்னு ஸ்பெல்லிங் வருது இல்லையா, அனுராக் காஷ்யப் நடிக்கிறது. எஸ் சார். ஸோ அது என்ன, எப்படி ஜஸ்ட் டெல் மீ தி ஹிஸ்டரி ஆஃப் தி டைட்டில். என்னன்னா சார், படத்துல வந்து அவர் ஒரு சீரியல் கில்லர், ஆனா ஒரு 40 நிறைய டிவி சீரியல் நடிக்கிறதா அவர் ஒரு சீரியல் கில்லர். சீரியல் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஓகே. ஸோ ஒரு 45+ சார் அவரு, ஸோ ஏஜ். அதனால ஒரு சீரியல் கில்லர் அந்த ஏஜ்ல இருக்கிற அங்கிள் அப்படின்னு வச்சுட்டோம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எல்லார் வாயிலையும். சரி, இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கும்போது அவரை ஏன் பிச்சன் பண்ணீங்க? அவருக்கு வேற யாரும் நடிக்கல சார். நடிக்க வரலன்ட்டு நடிப்பு வரலையா? அதாவது நான் இப்ப இங்க இல்ல நமக்குள்ளதான் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது நமக்கு. ஆதித்யா டிவி இதை நீங்க ப்ரோமோவா கூட போட மாட்டீங்க. So but you must have hunted for artists. Yes sir, all my films have been இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைல்டா ஒரு ஆக்டர் தான் போடுவேன் இந்த மாதிரி கதைகளுக்கு. ஸோ அதனால இப்போ கூர்கார் எப்படி யோகி பாபு அந்த மாதிரி ஐ தாட் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு 45-50 இயர்ஸ்ல இருக்கிறவங்க தான் ஹீரோவா இருக்கணும்ன்றத நான் டே ஒன்னே டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் அவர் ஆக்டர்ஸ் ஆர் வெரி யங். ஓகே. இப்போ அது ஜெயம் ரவி சார் ஆகட்டும், விஷால் சார் ஆகட்டும், மற்றவங்க எல்லாருமே இல்லை அந்த அங்கிள் கேட்டகரி உள்ளே இன்னும் வரல, ஜம்பே அடிக்கல. ஸோ என்னன்னா ஐ ஹேட் டு ஹண்ட் அண்ட் ஒரு பாயிண்ட்ல ஐ தாட் சரி தலைவங்கிட்டே போயிடுவோம். Then what about the language problem? You are able to explain to him clearly? He was very easy sir. அவர் என்னன்னா பேசிக்கா ஒரு தியேட்டர்ல இருந்து வந்திருக்காரு. இஸ் a very good actor. ஸோ அதனால ஆனா ஒண்ணு சார் பெரிய விஷயம் அவர்கிட்ட என்னன்னா சும்மா சில இடம் மட்டும் லிப்பு நீங்க மாண்டாஜ்லாம் சொல்லல சார், நீங்க ஏதாவது போட மாட்டேன், நீ அதுக்கு மீனிங் சொல்லுன்னு வரும். ஏன்னா அவர் டைரக்டர் இல்ல, இதே நான் டப்பாய்க்கவே முடியாது. அவரு அதான் சார், அவரு அந்த ஜோன்ல இருக்கவர்கிட்ட ப்ராப்பரா உட்கார்ந்து எழுதி அவர் ஒரு மராட்டிலே இதுல எழுதிக்கிறாரு, எழுதிட்டு அதை உட்காந்து கரெக்டா பார்த்து பேசிடுறாரு. என்ன ஸ்பாட்ல போய் நான் நிறைய மாத்துவேன், டென்ஷன் ஆயிடுவாரு, கல்ல தூக்கிலாம் அடிப்பாரு, திடீர்னு காலத்துல வருவாரு, why do you change this man அப்படின்னு. சார் வாட் டு டூ சார், காமெடி சார். அண்ட் யாரோ டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்களா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நான் இங்கிலீஷ்ல பேசிடுவேன் சார். இங்கிலீஷ்ல பேசிட்டு தமிழ்ல ரைட் படிச்சுவாங்க. தமிழ்ல இப்போ ஆக்சுவலி வந்து என்னன்னா ஃபுல் டயலாக் வந்து தமிழ்ல இருக்கும், அப்படியே அவர் மராட்டியில் எழுதிப்பார். மராட்டியில் எழுதிட்டு அது அப்படியே என்கிட்ட பேசி டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படியே பண்ணி. இல்லை இப்போ நான் கேள்விப்பட்டது இப்போ இந்த இந்திய ஆக்டர்ஸ் வந்து ஆமா என்ன தைரியத்தில் நீ பேசுற அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு அதுவும் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா என்னோட 3வது படத்துல 100ல வந்து இவங்க ஹன்சிகா அவங்க நடிச்சாங்க. அவங்க பேசுறப்போ அப்படிதான் பேசுவாங்க. பட் இஸ் a great actress. இருந்தாலும் நான் இப்படி இது சொல்லி 1 2 3 சொல்லி தானே. அதனால 1 2 3 4 why 5 6 7 8 10 12 எல்லாம் போறப்ப பீக். எனக்கு அந்த பாட்டு இருக்கு, அந்த வன்னே முதல் வன்னே அதுலயே 1 2 3 4 அப்படிதான் போகும். எனக்கு அந்த சவுண்ட் கேட்கறச்சு ட்ரிகர் ஆன ட்ரிகர் எப்படி ஆச்சு இந்த அங்கிளுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு? இல்ல சார், இந்த சோஷியல் மீடியா வேலிடேஷன் ஒன்று இருக்குல்ல சார். இப்போ நம்ம ஒரு போட்டோ ஒரு பெட் வச்சிருக்கீங்களே, அதேதான் அதை பத்தி தான் நான் வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறதே. ஏன்னா பிகாஸ் இப்போ என்னன்னா முன்னாடி வந்து இப்போ எங்க அம்மா இப்போ ஒரு தோசை செய்றாங்க அப்படின்னா அதுக்கு எனக்கும் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னா அது அவங்களோட வேலிடேஷன். இப்போ அது இல்லையே, அந்த தோசையை சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல அமிச்சு ஃபேமிலி குரூப்ல அமிச்சு அதுக்கு லைக் வரலன்னா ஃபீல் ஆகி ஷேர் வரலன்னா ஃபீல் ஆகி இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஒரு பேசிக்கா நம்ம வேலிடேஷனை வெளியில இருந்து எதிர்பார்க்கறோம்ல சார், அதை பத்தி பேசுற படம் தான் இது. அன்னைக்கு முருங்கா ஃபுல்லா சாப்பிட்டு அந்த தோலை வச்சு அதை க்ளோஸ் அப்ல எடுத்து போட்டுருக்காங்க. சரி அவன் பாக்க எப்படி இருக்கு பாருங்க, இப்ப கூட எப்படி இருக்கு பாருங்க முருங்கா. அது என்னன்னா அது பயங்கரமா பாருங்க முருங்கக்கா இது எப்படி பாருங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் நல்லா க்ளோஸ் அப்ல எடுக்கிறாங்க. ஆமா, அது கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட ஃபீலிங். சில பேர் ஐஸ்கிரீமை சுட வச்சு சாப்பிட்றான், அதை போடுறான், யூ ஷுட் ட்ரை இட்ன்றான். என்னன்னே புரியல இப்போ. அதான் சார், அந்த அவங்களுக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இப்போ எனக்கே 50-60 டேஸ் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. 60 ஒரு நாள் வந்து எனக்கே ஃபீல் ஆகுது இது இஸ் நாட் மை பிரெட் அண்ட் பட்டர், இதனால எனக்கு ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன நேற்று வீடியோக்கு லைக் வரல, நம்ம வேற ஏதாவது வித்தியாசம் தலைகீழ உட்காந்து பண்ணணுமா
சார் இதெல்லாம் மைண்ட்ல வருது ஏன்னா பிகாஸ் தி ஃபிலிம் இஸ் அபவுட் தட். ஓகே ஓகே. இப்போ படம் வந்து இப்போ அங்கிள்ன்ற படம் இதை பத்தி பேசுற படம். ஓஹோ. ஸோ அதனால ஐ எம் கெட்டிங் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதை வந்து ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் இட். அண்ட் வேலிடேஷன் பத்தி பேசுற படம், அது பத்தி இன்னும் படம் வரலன்னு நினைக்கிறேன். மைண்டில் ஒரு சப்ஜெக்ட் வந்துருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, ஒரு இன்சிடென்ட்டை பார்க்குறீங்க, ஒரு பொட்டி கடையிலையோ ஒரு ஷாப்பிங் மாலையோ ஒரு இன்சிடென்ட்டை பார்த்து ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு ஐடியா டெவலப் ஆகும், ரைட்டு. ஆனால் கான்ஸ்டண்ட்டாகவே இன்னைக்கு டேஸ்ட் யங்ஸ்டர்ஸ் கண்ணாப்பண்ணான்னு மாறுது பை தி அவர். அதுக்கேற்ற மாதிரின்னா உங்கள் படம் வர சமயத்துக்கு டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சார் நானே யங்ஸ்டர் தானே சார். நீங்களும் நானே என்ன நான் என்ன புறங்கள் இப்போ தான் பேர் வச்சாங்க சார். பேர் இப்போ இல்லை, யூ மேக் அ கான்ஷியஸ் அட்டெம்ப்ட் டு ஸ்டடி தி மூட்ஸ் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ். இது எப்படி என்ன எதிர்பார்த்துன்னு வரான் தியேட்டருக்கு இதெல்லாம் யோசிப்பீங்களான்ற? நோ சார், ஐ கோ வித் மை ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொரியன் ஃபிலிம்லேருந்து ஒரு தீம் எடுத்தீங்கன்னா உடனே கூகுள் பண்ணி 2வது நிமிஷம் மச்சான் அப்படியே சுட்டிக்கிறான்டா அப்படின்லாம் அனுப்புறாங்கல்ல. இதெல்லாம் கான்ஷியஸாக இருப்பீங்களா? இல்லை சார், ஐ டோன்ட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தோஸ். அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணிடுவேன். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்டரில் ஒன்று போவாங்கல்ல சார். இப்போ ஒரு படம் ஹிட் ஆனால் அடுத்து பெரிய ஹீரோ, அதுக்கு அடுத்து ஒரு ஹீரோ, அடுத்து ஹீரோ அப்படி போவாங்கல்ல. அந்த ஐடியா நமக்கு இல்லை. அடுத்த நாள் இந்த ஐடியா வந்துருச்சுன்னா அது எப்படி? இப்போ 100 பண்ணோம் சார். 100 இஸ் ஆக்ஷன் ஃபிலிம். அப்போ என்னன்னா அடுத்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு பெரிய ஹீரோ போய் ஆக்ஷன் போய் அப்படியே உலகத்தையே அடிச்சு உடச்சிருங்க, ஃப்ளைட்டில் கிளைமேக்ஸ் வைங்கன்றாங்க. நான் சொன்னேன் நான் கூர்க்கா பண்ணுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. இல்லை நான் இறங்கி வரேன். இன்னொன்று என்னன்னா மேலே போனால் என்ன அடிக்கிறானுங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று ஐ தாட் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 30-40 இயர்ஸ் இது ஒரு வேலையாக பண்ணணும்னா நமக்கு பிடிச்ச படத்தை பண்ணிட்டு செம்ம ஜாலியாக என்னென்ன ஜானர்ஸ் இருக்கோ எக்ஸ்ப்ளோர் என்ஜாய் பண்ணணுமே தவிர ஆங்ஷியஸாக இருக்கக்கூடாது. ஆமாம் சார், ஏன்னா இல்லைன்னா நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன். இந்த வேலைக்கு வந்ததே ஜாலியாக இருக்கணும்னு. ஸோ அதனாலே எனக்கு டைம் சம்டைம்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அங்கிள்மே ஒரு கதை பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பிடிக்கிறதுக்கு இட் டுக் சம் டைம் ஃபார் மீ. ஓகே. ஹீரோயின் யாரு? அதுவும் அங்கே மராத்தியா? சங்கீதா மேம், கிறிஷோட ஒய்ஃபா? அவங்க தான். ஓ ரியலி? அங்கிளுக்கு அப்புறம் ஆன்டி ஹீரோ வச்சு ஆன்டி அப்படின்னு ஒரு படம் மைண்டில் ஓடுது. ஆன்டின்னு எடுத்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். இல்லை சொல்லிக்கலாம், ஆக்சுவலாக ஆன்டி ஹீரோ சார். அப்போ பார்ட் 2 சார், அங்கிளோட பார்ட் 2 ஆன்டி அப்படின்னு எடுத்துட வேண்டியது. இப்போ நிறைய இந்த பேய் படங்கள் எடுக்கிறோன்ட்டு இப்போ என்ன ஆயிடுது, ரெகுலராக பேய் படங்கள் பார்த்து பேய்ங்களே ஸ்ட்ரைக்கில் போகுது. நீங்கள் ஓவராக கலாச்சி அவனுமே பயப்பட மாட்டேன்றாங்களுக்குன்ற மாதிரி போயிடுச்சுல. பட் நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல இந்த கோஸ்ட்டு டைட்டானிக் மேட்டர்லாம் வச்சுருந்தீங்கல்ல, கருணாஸ் வச்சு கன்சீவ் பண்ணது டைட்டானிக் பார்த்தீங்களா இல்லை எப்படி? இல்லை சார், ஒரு எப்படி சொல்ல, கோஸ்ட்டுக்கு படையல் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். பேய்க்கு படையல் வச்சு இல்லை சாமிக்கெல்லாம் படையல் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது ஏன் வந்து ஒரு மாடர்னைஸ்டாக வைக்கக்கூடாதுன்ட்டு பீஸா பர்கர் இதெல்லாம் வச்சிருப்போம். அதுக்கு என்னன்னா பேய்க்கு ஒரு வேலை பொம்பளை பேய் சரி அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு போட்டோ வைக்கணும்ன்றது வச்சுட்டோம். என்ன போட்டோன்றது நம்ம தமிழ் ஹீரோஸ் வைக்கலாமா அப்படின்னா ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்கன்ட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னேன் சரி டைட்டானிக் ஜாக்கை வச்சிருவோம், யாருக்கும் பிரச்சனை இல்லையே, யார் என்ன கேட்க போறா. ஸோ அதனால அப்படி ஒரு சீன் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் கோஸ்ட் கோபால் வருமா வந்து என்ன சார், எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதுதான். இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி அப்பப்போ எனக்கு ஒரு பேய் படம் வரும், ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட்ல பேய் வரும், பட் பேயே வருதா? அக்கௌண்ட் பேயில வருது போல இருக்கு. ஆமா, அக்கௌண்ட் பேயில வருது. ஸோ அதனால எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, சார் ஒரு பேய் படம் பண்றீங்களான்னு. நான் ஒன்று பண்ணிட்டேன், திருப்பி பண்றதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல சார். ஒரே வந்து கோஸ்ட் அப்பியரன்ஸ் போடுவாங்க. ஆமா, கோஸ்டட் அப்பியரன்ஸ் ஆயிடக்கூடாது சார். அதுக்கப்புறம் அதுக்காக ஐயோ வேற லெவல் சார். இதெல்லாம் ஏன் எழுதுறது இல்லைன்னு பார்த்துக்கோங்க. இப்போ தெரியுது ஏன் ஆண்டன்னு முடிச்சாங்க உங்க பேர். ஆமா, பாதியிலே முடிச்சு ஆண்டனான்னு வச்சிருக்கணும். ஆக்சுவலா அதர்வா ஒர்க்கிங் வித் அதர்வா, அது இட் ஹேஸ் டு பி நெசசரிலி ஆக்ஷன் ஓரியன்டட் இல்லையா? அவர் இஸ் மோர் ப்ரோன் டுவர்ட்ஸ் ஆக்ஷன். ஆனா அவர் வந்து என்னன்னா சார் எப்பவுமே என்கிட்ட ஒரு காமெடி கதை சொல்லுன்னு தான் சார் சொல்லுவாரு. நான் போய் ரொம்ப சீரியஸா படம் சொல்லுவேன், நாட்டை காப்பாத்தீங்க, ஒரு காமெடி கதை சொல்லுங்க, உங்களுக்கு அது வருது இல்லை எங்க பண்றீங்கன்னு. பட் அவர் கூட பண்ணா ஐ திங்க் எனக்கு ஆக்ஷன் பண்ணுன்றது ஒரு இருக்கு சார். ஓகே, அவர் 6 பேக்ஸ்லாம் பயங்கரமா இல்ல? ஆமா சார், ஃபுல் 6 பேக்ஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னா அவரை பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் 130 kg சார், 130-135 kg வெயிட் பார்ட்டி. ஆமா, வெயிட்ல ரொம்ப வெயிட் பார்ட்டி, நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவரு சொன்ன சில டிப்ஸ் எல்லாம் வச்சு தான் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சது. ஸோ அதனால வெரி வெரி ஸ்வீட் டு ஒர்க் வித் சார். ஐ மீன் யூ எக்ஸ்பிளைன் அ சப்ஜெக்ட் டு அ ப்ரொடியூசர். இப்போ ஒரு கதையை சொல்ல போறேன்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஹாலிவுட்ல இந்த படம் வந்து இல்லை சார், டைட்டானிக் வந்து இல்லை, இந்த டைட்டானிக்கோட ஒன்லைன் வச்சுக்கிறோம், வாழ்க்கை படகுன்னு ஒரு படம் வந்து இல்லை, அதில் சென்டிமெண்ட் எடுத்து அப்படி சொல்லுவீங்களா இல்லை ஃபுல் கதையை? இப்போ இதுக்கு ஒரு காமெடி இருக்கு, என்னன்னா எனக்கு கதை சொல்ல தெரியாது. என்ன இவ்வளோ பேசுகிறல்ல சார், இந்த 7 படம் 7 ஃபிலிம்ஸில் ஒரு படத்துக்கு கூட நான் ப்ரொடியூசருக்கு கதை சொன்னதே இல்லை.
யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போயிடுவேன் சார். சும்மா லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணுவீங்களா? நான் இல்லை, நான் சைடில் உட்காந்துப்பேன், நானே சிரிக்கிற மேலே நடிப்பேன். வா வாட் அ காமெடி. நீங்க சேர்கள் நானே ப்ரொடியூசர். சவரி அதாவது ஃபர்ஸ்ட் படம் வந்து ரீமேக்ல, பட் அதுவுமே வந்து சவரி தான் போய் சொன்னான். சவரி இஸ் அ ரைட்டர் ஃபார் மீ. அப்போ he was an AD ஃபார் மீ. அவன் சொன்னான். ரெண்டாவது படமும் லைக்கா சுற்றி ஒரு 15 பேர் உட்காந்துருக்காங்க. தி எக்ஸ்பெக்டிங் மீ டு டெல் த. நான் சொல்லலை முன்னாடி, நான் நரேஷன் சொல்ல போகிறது இல்லைன்னு பார்த்தா கூட ஒருத்தர் இவர் யாருன்னு இருங்க ஒரு நிமிஷம் அவன் ஆரம்பிக்கிறான். சார் எனக்கு நரேஷன் வராது. நான் ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுவேன் எப்போவுமே, எனக்கு நரேஷன் வந்து என் ஸ்கில் செட்டே கிடையாது, ஏன்னா மறந்துடுவேன். அப்போ எப்படி ஓப்பன் பண்ணதும் அவர் சொல்லுவார், சார் ஓப்பன் பண்ணுறோம் சார். சௌரி சொல்லு. காமெடி வந்தால் நானே இந்த ஸ்டேஜில் தான் இன்டர்வல் தானே. ஆமாம், ஏதாவது முக்கியமான சீன் போகல, இங்க ஸ்கோர் பண்ண உள்ள போந்துருவான். சார் இப்படி போய் சவரி நீ சொல்லு. அதாவது வண்டி ஓட்டுற மாதிரியே போவேன் நரேஷன்லாம் இப்போ வரைக்கும் சார், இப்போ அங்கிள் வரைக்குமே. பட் வாட் இஸ் தி ரீசன் யூ கேன் டெஃபினெட்லி டு இட்? ஸ்கிரீன்ல ஒரு கதையை சொல்ல முடியும்னா ஏன் உங்களால நரேட் பண்ண முடியாது, ஆர்டிகுலேட் பண்ண முடியாது? இல்ல சார், நான் வந்து ஐ கேன் கிவ் அ பவுண்ட். என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபுல் பவுண்டா தான் இருக்கும். காமா ஒரு திங்கிங் ஒரு அட்மாஸ்பியர் தனியா விட்டு அதை பண்ணிடுவீங்க. ஆமா சார், ஆனா ஐ கான் நரேட் இட் இன் a way that இன்னொன்னு என்னன்னா சார், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு மறந்துடும். நான் நார்மலா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்க கிட்ட கதை சொல்ல போயிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா நான் பேசுறது சார் சீரியஸா இதெல்லாம் நடந்திருக்கு. நான் ஒரு 15 மினிட்ஸ் கதை சொல்லிட்டு அப்புறம் வேற ஏதாவது பேசிட்டு இருப்பேன், அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஜாலியா. நான் வந்தது கதை சொல்றதுக்கு. ஸோ அப்படிதான் என் நரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஐ தாட் இப்போ வரைக்கும் நான் நரேட் பண்ண. பட் யாராவது ஒரு கம்ப்ளீட் கதை நீங்க சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன சாம் கதை சொல்றேன் நீங்க இன்னும் சொல்லவே இல்லையா கேட்டது இல்லையா? நான் சொன்னதே இல்லை, நான் போகும்போதே சொல்லிடுவேன் இது ஒரு கூட ஒருத்தர் வருவாருன்னு. பட் இந்த சக்ஸஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல? எஸ் சார். அது இன்டர்வியூலேயே வச்சிடுறாங்களே ஃபர்ஸ்ட் ஷோலையா, எப்படி அது? உங்களே சொல்ல எனக்கு தெரிஞ்சு வச்சுரு என்னை கூப்பிட்டாரு சக்ஸஸ் பார்ட்டி. எந்த படத்துக்குன்னு கேட்டேன், நாளைக்கு வந்து சார். அதனால் அதுக்குள்ளே எப்படி தெரிஞ்சுக்கினாரு. போஸ்டர் இந்த வெற்றிகரமான முதல் வாரம் ஃப்ரைடேலாம் போடுறாங்க, 25th டேலாம், அது ஃபர்ஸ்ட் டே போட்டுறாங்களே ரெடி. அது எப்படி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டிசைன், அதை பண்ணிட்டு தான் வரேன்னு. சூப்பர். ஸோ ஒன்ஸ் யூ எக்ஸிக்யூட் யுவர் ரிட்டர்ன் ஒர்க் இன் டு தி ஃபிலிம் ஆன் ஸ்க்ரீனுக்கு, அதோடைய நம்பர் ஆஃப் டேஸ் அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி கரெக்டாக முடிச்சுடுவீங்களா? அது மாதிரி இது வரைக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. டச் வுட், நீங்கள் எந்த ப்ரொடியூசர் வேணா இப்போ ஆதித்யா டிவியில் நான் வேணா என்ன 2 ப்ரொடியூசர் இன்டர்வியூ கூப்பிட்றேன். டச் வுட் இது வரைக்கும் வந்து ஆல் மை ஃபிலிம்ஸ், ஏன்னா அதுதான் சார் ஃபுல் பவுண்ட் இருக்கும், என்னோட ஃபுல் ஸ்கெடியூல் இருக்கும். அதாவது இந்த லாஸ்ட் எக்யூப்மெண்ட் வரைக்கும் எல்லாமே போட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறம் கதை வேற யாராவது சொல்லிடுவாங்க. அதை யார் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்கிட்ட? அந்த ஷெட்யூல்லாம் பேப்பர் அமைச்சிருவேன். பேப்பர் நீங்களே கொடுத்துரு, பேப்பர் கொடுத்துரு, இதை படிச்சிருங்க. பட் அதே மாதிரி இது எவ்வளோ நாள் ஓடும், எந்தெந்த இடத்துல கிளாப்ஸ் வரும் அதெல்லாமும் சொல்றீங்களா? சொல்லுவோம் சார், ஆனால் நடந்து நம்ம சொல்கிறது தானே. பட் ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்து இந்த கேரக்டர் அப்படியே போர்ட்ரே பண்ணால் நம்ம சரி போகிறோம் பப்ளிக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறீங்களா? அப்சர்வ் சார், பட் யாரை பார்த்தாலும் நான் காமெடியாக தான் பார்ப்பேன். ரொம்ப சீரியஸான ஆளையே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இத்தனை நாள்? அதான் பார்த்தேன். அதே கண்ணாடிலாம் போட்டு ஒரு கண்ணாடியை போட்டு ரோக்கேண்டு நான் கேள்வி நினச்சிருக்கிறீங்களா? எப்படி அது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு யாரை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு காமெடி ஒன்று வந்துடும். அதாவது ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்தா தான் நமக்கு தோணும். எது கஷ்டம்? ஒரு காமெடியன் வந்து மோஸ்ட் சீரியஸ் கேரக்டர் பண்ண வைக்கிறது கஷ்டமா, டாப் கிளாஸ் ஹீரோ ஒருத்தர் காமெடி பண்ண வைக்கிறது கஷ்டமா? ஸோ டாப் கிளாஸ் ஹீரோ காமெடி பண்ண வைக்கிறது. காமெடியன்ஸ் கேன் ஈஸிலி புல் ஆஃப் ஈஸிலி. காமெடி வந்துட்டா எந்த எமோஷன் வேணும். ஆமாம் சார், ஏன்னா இன்னொன்று அவங்கள அவ்வளோ ஈஸியாக பிலீவ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு சும்மா அப்படி ஒரு ஃபீல் ஆகிட்டா கூட நமக்கு பொற்காலமில் இவர் இருப்பார்ல சார், வடிவேல் சாரோட கேரக்டரு, திடீர்னு நமக்கு வந்து அவரை பார்க்கும்போது என்னடா அப்படி ஆகிடும் இல்லை சார். அதனால காமெடியன்ஸ் கேன் டூ ஈஸிலி புல் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இப்போ யோகி பாபு மண்டேலால பண்ணியிருப்பாங்கல்ல சார், நமக்கு ஈஸியாக உள்ள கனெக்ட் ஆகி ஹீரோஸ் கூட்டு வந்து காமெடி பண்ணி வைக்கிறது தான் கஷ்டம். அது பெரிய காமெடி ஆகிடுன்றீங்களா? பெரிய காமெடி ஆகிடும். பட் நடிக்க ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு படம் பண்ண சார், நான் நடித்தானே என் ஃப்ரெண்டு டைரக்டர் சரபம்னு ஒரு படம், அதுலேயும் அவர் தான் ஃபுல் பண்ண, நான் வாய் மட்டும் சொல்லுவேன். நான் நடித்தேன். அதுக்கப்புறமா நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அது ஒரு லெசனா இருந்தது. ஸோ இப்படி ஒருத்தர் நடிக்கவே கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை நீ படத்துல போடவே கூடாதுங்கிறதுக்கு அந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்தது சார். இப்போ இந்த அங்கிள் எப்போ முடியும், எப்போ வரும்? அங்கிள் இஸ் டன் சார். இட்ஸ் டன். டன் சார். ஷூட்லாம் டப்பிங் ஸ்டேஜ் வந்தாச்சு, டப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஃபண்டாஸ்டிக் முடிச்சாச்சு. இப்போ நான் ஃபைனலா ப்ரொடியூசருக்கு மட்டும் படம் காட்டணும். ஓகே. அவங்க பார்த்துட்டு எப்போ ரிலீஸ் மட்டும் this OTT எப்போ பிளானோ will be ready to. லவ்லி. So we can look forward to good entertainment அதுல. ஃபுல் ஃபன் சார், பட் இட்ல ஒன் ஸ்லைட் இந்த வேலிடேஷன் பற்றி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இருக்கும். மற்றபடி இட் இஸ் சூப்பர் ஃபன் ஃபில்ம்.
லவ்லி லவ்லி. ஸோ சாம் வந்து நம்ம எதில் ஆரம்பித்தோம், குறுக்க நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது இப்போ யாராவது வெளில கேட்டால் கூட எனக்கு எதுவுமே சொல்ல வராது. பட் அது வந்து சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மெடிடேஷனில் எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறது தான் டிலைட்டுன்னு. அது கஷ்டம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட இந்த கான்வர்சேஷன் எனக்கு வந்தது. பிகாஸ் யூஆர் ஸோ ஸ்போர்ட்டிவ், யூஆர் ஸோ ஸ்வீட், யூ பீன் டூயிங் குட் சக்ஸஸ், யூ பீன் எக்ஸ்பீரியன்சிங், பட் ஸ்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. மெயினாக செல்ஃப் பேரடி ரொம்ப ஜாலியாக பண்ணுறீங்க. நம்மளே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது இல்லை. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ ஹேவ் டு சே, we can wind up. If you want to say anything, you can tell. All good sir, very happy to be with you. அண்ட் உங்க டிவிலாம் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ரியலி ஹாப்பி, கிளாட் டு மெட் யூ ஃபர்ஸ்ட், அதுதான். அண்ட் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் சார். அவ்வளோதான். ரைட். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சாம். விஷ் யூ கிரேட் லக். தேங்க்யூ. ஸோ தட் வாஸ் சாம் ஆண்டன் ஃபார் யூ. அண்ட் மறந்துடாதீங்க, அவருடைய சேலஞ்ச் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. 120 lakhs ஏதோ ஒரு வியூவர்ஸ் வரணும். திருப்பி பார்த்துட்டே இருங்க அவர் எது பண்ணாலும். இதை மெயினாக நிறைய பாருங்கள், மெயினாக நிறைய சிரிங்க. எவ்ரி டே இஸ் கோயிங் டு பி சண்டே ஃபார் யூ. லாட் ஆஃப் லாஃப்டர். விஷிங் சாம் ஆண்டன் கிரேட்டஸ்ட் சக்ஸஸ். மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு சூப்பர் ஜாலியான ஒரு கேரக்டரோட சந்திக்கிறவங்களும் ஆன் யுவர் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.